ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கணும் பார்க்கலாம். இன்றைக்கி கஜரா பண்ண போகிறோம். அதுக்கு அரை கப்பலுக்கு சக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுறேன். இது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை நல்லா பவுடர் அடித்து இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இதை ஒரு அடி அடிச்சிக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பால் மைதா மாவு எடுத்துக்கிறேன். பாருங்க, 2 ஸ்பூன் ரைஸ் பவுடர் போட்டுக்கலாம். ரைஸு பாருங்க, ரைஸ் பவுட்ரு அரிசி இல்லைங்க, அரைச்சி வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, 1 2 போட்டாச்சுங்க. பாருங்க, நம்ம எடுத்துகிட்டு ரவா மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு போட்டு ரவா மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். பாருங்க, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றாச்சு. பாருங்க, ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் தான் இருக்கும். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சளவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். பாருங்க, சர்க்கரையும் முட்டையை அரைச்சி வச்சுருக்கோம், எடுத்து ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு சூடு பண்ணி ஆற வச்சு காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாங்க. பால் இல்லைன்னா பால் ஊற்றினா கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்க, 5 நிமிஷம் இப்படிதாங்க இருக்கும். கையில் விட்டு நினைக்காதீங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் போட்டு பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஊட்டும். நல்லா கடை நல்லா ஹீட்டாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவு போட்டுடலாம். பாருங்க, சின்ன சின்ன உருளையும் பண்ணி போடுங்க. அப்புறம் போட்டவே இல்லை பாருங்க கையில். பாருங்க, அடுப்பு மீடியம் சைஸ் வச்சு போடுங்க. மீடியமில் அதிகமாக வச்சா மேலெலாம் கறிக்கிட்டு உள்ளே வேகாதுங்க. நல்லா மீடியமில் வச்சு போடுங்க. சின்ன உருண்டை போடுங்க. நல்லா வெடிச்சு கெராட்டு விடுங்க.
வாய் தான் இருந்துச்சு. பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனா பாருங்க, நல்லா கிராக் நல்லா விழுந்துருக்குங்க. பாருங்க ஈவினிங் டைம் அழகான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.